33rd ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸில் இந்த மந்த் 26th ஆரம்பிக்க போகுது. இதுக்காகவே பாரிஸ் ஃபுல்லாகவே போன ஒரு வருஷமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. அது என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒலிம்பிக் கேம்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு முக்கியமான அம்சம் அந்த ஒலிம்பிக் டார்ச்சை தூக்கிட்டு போகிறது. எந்த கண்ட்ரியில் ஒலிம்பிக் கேம் நடக்குதோ அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே அந்த டார்ச்சை தூக்கிட்டு ரிலே மாதிரி ஓடுவாங்க நிறைய பேர் மாற்றி மாற்றி. ஃப்ரான்ஸ் ஃபுல்லாகவே நிறைய பேர் இந்த ஒலிம்பிக் டார்ச்சை ரிலே மாதிரி தூக்கிட்டு ஓட போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தமிழர் பாரிஸில் இந்த ஒலிம்பிக் டார்ச்சை தூக்கிட்டு ஓட போகிறாரு. ஒரு சாதா மனுஷர் கூட தன்னோட திறமையால் எந்த அளவுக்கு உயர முடியுன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கார் தர்ஷன். 2006 யாழ்ப்பாணத்துலேருந்து ஃப்ரான்ஸுக்கு லா படிக்கிறதுக்காக தர்ஷன் வராரு. அங்கே ஒரு வருஷம் லா படித்து முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு பேக்கரி ஓனர் டெய்லியுமே மத்தியானம் லஞ்சு சாப்பிட வருவார். இந்த மாதிரி நிலைமையில் அந்த ரெஸ்டாரண்ட்டை விற்றுருக்காங்க. இதனால் தர்ஷனுக்கு வேலை போயிடுச்சு. இதை பார்த்த பக்கத்து பேக்கரி ஓனர் தர்ஷனை அவரோட பேக்கரியிலேயே வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவருக்கு பேக்கிங்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாள்லேயே அந்த பேக்கரி ஓனருக்கு வயசாயிட்டதுனால தர்ஷன் கம்ப்ளீட் பேக்கரியும் டேக் ஓவர் பண்ணி நல்லபடியாக நடத்தியிருக்காரு. 2023 ஃப்ரான்ஸ் லெவலில் நடந்த ஒரு பேக்கிங் காம்படிஷனில் கலந்துருக்காரு தர்ஷன். இதில் பிரெட் லோஃப் பேக் பண்ணுற காம்படிஷனில் இவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இதுக்காக இவருக்கு 4000 யூரோஸும் ப்ரைஸ் மணியாக கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட் மாளிகைக்கே பிரெட்டு சப்ளை பண்ணுற ஆர்டரும் இவருக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் நடந்த நிறைய காம்படிஷன்ஸில் ஜெயித்தவங்கள தான் இந்த ரிலேக்காக கூப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி இவர் ஜெயித்த பிரெட் பேக்கிங் காம்படிஷனுக்காக தான் தர்ஷனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையாகவும் திறமையோடையும் இருந்தோம்னா நம்மளை தேடி பணம், பேர், புகழ் எல்லாமே வருன்றதுக்கு தர்ஷன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கார்.